முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றதால இந்த வழக்கை முடித்து வைப்பதாக செங்கல்பட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முதலமைச்சரும் தனது கணவரான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார். அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரிய தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெறுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராகிய நிலையில இந்த ஒரு முடிவினை அவர் நீதிபதி தெரிவித்ததன் அடிப்படையில் அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜரான சங்கீதாவிடம் சுமார் 15 நிமிடங்கள் நீதிபதி சுஜாதா அவர்கள் விசாரணை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியிடம் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அவர் தெரிவித்த நிலையில தற்போது இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் இந்த விசாரணையில் இருந்த இந்த விவாகரத்து வழக்கானது முடித்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தொடர்ச்சியாக கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து நடைபெற்று வந்த நிலையில தற்போது இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதா மனு தாக்கல்ல தனது கணவர் விஜய் வேறு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவரிடமிருந்து விவாகரத்தும் நிரந்தர ஜீவனாம்சம் மற்றும் நீளங்களில் உள்ள வீட்டில் வசிப்பதற்கான உரிமையும் கேட்டு அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். அது தொடர்பான விசாரணை இன்று காலை வந்தது. பின்னர் பிற்பகலில் இந்த விசாரணையை ஒத்திவைத்த நிலையில 15 நிமிடங்கள் சங்கீதாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது காணொலி வாயிலாக. அதன் பின்னர் இந்த முடிவானது அவர் தெரிவித்ததாகவும் வழக்கை வாபஸ் ஆவதாக தெரிவித்த நிலையில தான் இந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் சங்கீதா. விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். நடிகரும் முதல்வருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த தேர்தலுக்கு முன்பாக ஏப்ரல் மாதங்கள்ல மே மாத காலகட்டத்தில் அவர் மனைவி விவாகரத்து கூடியதாக ஒரு மனு ஒன்று சமூக வலைத்தளத்தில் வெளியானது. தேர்தலுக்கு முன்பாக இந்த வெளியானது பல்வேறு சர்ச்சைகளும் கிளப்பியிருந்தது. இந்த நிலையில கடந்த டிசம்பர் மாதமே அவரது மனைவி நீதிமன்றத்தில் இதற்கான மனுவை தாக்கல் செய்ததாகவும் ஆனால் தேர்தல் நேரத்தில் அது வெளியிடப்பட்டதாகவும் பல்வேறு கருத்துக்கள்லாம் வெளியிடப்பட்டன. அது தொடர்பாக 3 முறை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போதும் முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. பிரபலமானவர்கள் என்பதனால காணொலி வாயிலாக இதை எதிர்த்து விசாரணை நடத்தலாம் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. காலையில் சங்கீதா தரப்புல நேரில் ஆஜராகி விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. முதல் விஜயால் சட்டப்பேரவை நிகழ்வு இருந்தனால அவர்கள் ஆஜராக முடியவில்லை என்று அதுக்கு விலக்களிக்க வேண்டும் என்றும் கேட்கப்பட்டது. வேறொரு நாளில் இதற்கான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பிற்பகலில் இந்த விசாரணை வந்த போது 15 நிமிடங்கள் நேரில் சங்கீதா அவர்கள் நீதிபதியிடம் உரையாற்றியதாகவும் அப்பொழுது தனது கணவர் மீதான இந்த வழக்கு மனுவை வாபஸ் வாங்குவதாகவும் இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் காரணமாக தற்போது இந்த மனு விசாரணைக்கு மனு வாபஸ் வாங்கியதில் இந்த விசாரணை முடித்து வைக்கப்பட்டதாக நீதிமன்ற தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 15 to 20 நிமிடங்கள் வரை சங்கீதா தனது வாதங்களை தெரிவித்ததாகவும் நீதிபதி சுஜாதா அவரிடம் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது தற்போது முடுக்கி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்றதாக சங்கீதா அவர்கள் தெரிவித்ததனால விவாகரத்து கேட்ட மனுவை வாபஸ் பெற்றதாகவும் இந்த விவாகரத்து வழக்கை முடித்து வைக்கப்பட்டதாக செங்கல்பட்டு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.